இன்னைக்கு இந்த காய்ச்சல், சளி, இருமல், அடுத்து மூக்கடைப்பு, அடுத்து இந்த வாந்தி, லூஸ் மோஷன், இந்த மாதிரி இயற்கையாக உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு சில வேலைகளை நம்ம எப்படி புரிஞ்சுருக்கோம், அதை எப்படி அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு வியாதி இல்லை, வியாதிக்குரிய ஒரு ரெமெடி. சங்கடமாக இருக்கணுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை விட்டு வெளில வர முயற்சி பண்ணுறோம். ஸோ அது பிரச்சனை இல்லை. காய்ச்சல்ங்கிறது என்னென்னா உடம்போட வெப்பத்தை அதிகமாக்கி நம்மளை ஒரு சோர்வான நிலைக்கு கொண்டு போய் ஃபர்தராக நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாத மாதிரி கொண்டு வந்துடுது. வேறு வழி இல்லாமல் நம்ம தூங்கிடுறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். அது எவ்வளவு இன்டென்சிவாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால் யோசிக்கப்பட முடியாது. இன்டென்சிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளை கம்ப்ளீட்டாக பாடி ஒரு ரெஸ்ட்டில் இருக்க வைக்கிறது முயற்சி பண்ணுது. ஸோ நம்ம இதை தடுத்தோம் அப்படின்னா உடம்பு இவ்வளோ எஃபர்ட் எடுத்தது அது யூஸ் இல்லாமல் போயிடுது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே காய்ச்சல் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் இது எதனால் வந்ததோ, ஸோ ஏதோ ஒரு சாப்பாடு சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது உடம்புல வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அதை சரி பண்ணுறதுக்காக உடம்பு பண்ணுற ஒரு முயற்சி தான் இந்த காய்ச்சல் அப்படிங்கிறது. வேறு எந்த வழியில் இம்மீடியட்டாக வெளியில் ஏற்ற முடியாது. இப்போ வாந்தி வருது அப்படின்னா எதனால் வருது, ஏதோ ஒரு சாப்பாடு சரியில்லாமல் சாப்பிட்ருக்கோம், எண்ணெயாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சில பொருள். ஸோ எது குயிக்கான சொல்யூஷன்னா டக்குன்னு வெளில எடுத்துறது, அதுதான் குயிக்கான சொல்யூஷன். ஸோ அதை பாடியே பண்ணுது. இது தொடர்ந்து நம்ம நடக்கிறதுனால நம்ம பயந்து போயிட்டு அதுக்கு மாத்திரை மருந்து எடுத்து அதை நிறுத்த முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி வாமிட் கூட சேர்ந்து லூஸ் மோஷன் வந்ததுன்னா ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறோம், டக்குன்னு டாக்டரை பார்த்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் அப்படி இல்லாமல் அதை இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சாப்பிட்ருக்கிற ஒரு தப்பான ஒரு பொருள் உடம்புக்குள்ளே இருக்குது, அதை உடம்பை விட்டு எவ்வளோ வேகமாக வெளில எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ரெண்டு தான் வழி. வாந்தி எடுக்கிறது, லூஸ் மோஷன். இதில் சங்கடப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது எனர்ஜி லாஸ் ஆகிறதுக்காக லெமன், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, அந்த மாதிரி அதை தட்டி போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு குடித்தோம் அப்படின்னா நல்லாவே ஒரு தெம்பு இருக்கும். அதை வச்சு அப்படியே பண்ணி பண்ணலாம். மோஸ்ட்லி ரெஸ்ட் எடுத்துறது நல்லது. வேறு எந்த பெரிய வேலைகள் செஞ்சாமல் முக்கியமாக ஆஃபீஸ் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் காய்ச்சலும் கூட. காய்ச்சல் நிறைய விஷயங்களுக்கு வரலாம். அதில் முக்கியமாக என்னென்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு அன்வான்ட் பொருட்கள். ஒன்று அது இமீடியட்டாக இப்போ ரீசெண்டாக அக்குமுலேட் ஆகிருக்கலாம், தப்பான ஒரு சாப்பாடு, அந்த ரீசன், அல்லது ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாகவே உடம்புக்குள்ளே தங்கியிருக்கக்கூடிய ஒரு கழிவு பொருட்கள். ஸோ அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம். அந்த நேரங்களில் நம்ம அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, அந்த காய்ச்சலை அலோவ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிடும். அது சளி மூலமாக உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நீர், தேவையில்லாத ஒரு சில அசுத்தமான ஒரு எக்ஸசிவான ஒரு கசடை வெளியே தள்ளுது. வேறு எந்த ப்ராசஸும் என்னென்னா லங்ஸை போயிட்டு நம்மளால் க்ளீன் பண்ணிட்டோ வெளியில் வந்துட முடியாது, கொண்டு வந்துட முடியாது. அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பித்தம், வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க, கபம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இம்பேலன்சஸ் ஏற்படும்போது
அதனால் வரக்கூடிய ஒரு சில நீர்களை ஈஸியாக வெளியேற்றுறது இந்த காய்ச்சல் இந்த மாதிரி நேரம் தான். ஸோ லங்ஸுங்கிறது ஒரு பஞ்சு மாதிரி நம்ம கற்பனை பண்ணிட்டோம்னா அதை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். உதாரணமாக நம்ம வெளியில் போகிறோம், நல்லா தூசி நிறைய பொல்யூஷனான ஒரு இடத்துல, டிராஃபிக்கான ஒரு இடத்துல போகிறோம். அப்போது வேறு வழி இல்லாமல் அங்கே ப்ரீத் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது யூஸ்வலாக வீட்டுக்கு வந்தோம்னா ஜலதோஷமோ இல்லை சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அது சில நேரங்களில் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா அந்த சளியில் வந்து கருப்பான டெபாசிட்டை பார்க்கலாம். ஸோ இந்த வெளியில் வர்ற அந்த புகை தான் அங்கே டெபாசிட் ஆகிருக்கு, அதை வெளியில் தள்ளியிருக்கு. இது இல்லைன்னா வேறு ஈஸியான ஒரு ப்ராசஸே இருக்க முடியாது. இதை விட ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்க முடியாது, அதை வெளியேற்றுறது. ஸோ இதை பாடி தான் பண்ணுது. இன்கேஸ் இது வந்து ரொம்ப எக்ஸசிவாக நம்ம ஒரு லாங் ஜேர்னியாக போயிடணும்னு நினைக்கிறேன், அந்த நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய டெஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகம், அதை ஒரு ஷார்ட்டாக வெளியில் ஏற்ற முடியாது. அப்படின்றப்போ அது என்ன ஆகும், சில நேரம் காய்ச்சலாகவும் மாறும். என்னென்னா பாடியை நல்லா ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு லங்ஸை வந்து க்ளீன் பண்ணுற ஒரு வேலையை பண்ணுது. ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுது பாடி, இதை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அந்த நேரத்தில் நம்ம நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் அது க்ளீன் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுறது பெட்டர். அப்படி இல்லைன்னா அது உள்ளேயே தங்கி நாள்பட என்ன ஆகும்னா நிறைய ஃபார்மில் உடம்புலேருந்து வெளியே ட்ரை பண்ணும். அங்கங்கே கட்டி வர்றது, அது நமக்கே தெரியாது ஏன் இந்த மாதிரி உடம்புல கட்டி வருது. ஒரு புண்ணு சின்ன குழந்தைகளுக்கு நிறைய வரும், மோஸ்ட்லி வளர்ந்த பின்னாடி வராது. பட் ஏதாவது ஒரு ஃபார்மில் அட்லீஸ்ட் வேர்க்கூர் வழியாவது அதை வெளியேற்ற முயற்சி பண்ணும் உடம்புல இருக்கிற டாக்ஸிக். ஸோ நம்மளுடைய இந்த வியர்வையோட நாற்றத்தை வச்சு சொல்லலாம் உடம்புல வந்து எந்த அளவுக்கு கழிவு நீர் இருக்குது அப்படின்னு. ஒரு குழந்தைக்கு பார்த்தோம்னா அவ்வளோ பாடம் இருக்கிறது இல்லை, ஏன்னா அது சாப்பிட்றதே நல்ல தெளிவான சாப்பாடு. தாய்ப்பால் குடிக்கிற பருவமாக இருக்கட்டும், அப்போ வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. நல்ல ஒரு குழந்தைகள் பக்கத்தில் ஒரு நல்ல வாசனை ஆரம்பிக்கு. நம்ம வளரத்தான் நிறைய நம்மளோட சாப்பாட்டு மூலமாகவும் பழக்கவழக்கங்கள் மூலமாகவும் உடம்புல அந்த டாக்ஸிக் வந்து வெளியேறதுக்கு கஷ்டப்படுது. ஸோ இதை மனசில் வச்சுட்டு இதோட ஏர்லி ஸ்டேஜ் தான் அப்போ பார்த்திங்கன்னா காய்ச்சல், சளி பிடிக்கிறது. சளினாலே ஒரு கூச்சப்படுற மாதிரி மக்கள் அதை ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அப்படி இல்லை, அது ஆக்சுவலாக உடம்பு ஜென்ரேட் பண்ணுற ஒரு நல்ல அபூர்வமான ஒரு மெடிசன், ஒரு ஜெல். அது உள்ளேயே ஃபார்ம் ஆகி லங்ஸை நல்லா க்ளீன் பண்ணுது. ப்ளஸ் அது இருக்கிற வரைக்கும் பொல்யூட்டடான ஒரு ஏரியாவில் இருந்தோம்னா அதை ஈஸியாக லங்ஸ்குள்ளே அலோவ் பண்ணாது, ஈஸியாக பார்க்கலாம். ஒரு ஜெல் இருக்குது, அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்ப்ரே வச்சு அழுத்துறோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரேயில் நிறைய டஸ்ட்டு வச்சு பண்ணும்போது அந்த ஜெல்லில் வந்து ஒட்டிக்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆக இது வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு பொருள். ஆக ஏதாவது ஒரு டிஷ்யூவோ அல்லது ஹேண்ட் கர்ச்சீஃப் கூட வச்சுட்டு வெளியில் இருந்தோம் அப்படின்னா அதை வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு 1 இயர் அல்லது 2 இயர்ஸ்க்கு நமக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் அல்லது இந்த மாதிரி ஜலதோஷம், இருமல் எல்லாத்துக்கும் இயற்கையாகவே அதன் போக்கிலே விட்டுட்டோம் அப்படின்னா நேச்சுரலாகவே நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபீலை நம்ம உணர முடியும். முன்னே இருந்ததை விட எவ்வளோ நல்லா ஒரு டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தான் மூக்கடைப்பு, இதோடைய கண்டினியூஷன் தான் தலைவலி கூட. ஸோ இதை மூக்கடைப்புலேயே நம்ம சரி பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த மூக்கடைப்புக்கு நான் ஒரு மருந்தை பார்க்குறேன், அது தேவையில்லை. மூக்கை ஏன் அடைக்குதுன்னா ஒரு சைடை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு க்ளீன் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து ப்ரீத் பண்ணுறோம், இன்னொரு சைடு அடைச்சிட்டு உள்ளே வந்து க்ளீனிங் வந்து நடந்துட்டு. ஸோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உடம்பு பண்ணுற வேலை. ப்ராக்டிஸுக்கு கொஞ்ச நாள் பண்ணி பார்க்கலாம், பயப்பட தேவையில்லை.
அது குழந்தைகளுக்கு இது ஏற்படும்போது மோஸ்ட்லி நம்ம பயப்படுவோம், டாக்டர்ஸ்கிட்ட போய் பார்ப்போம். டாக்டர்ஸும் ஏதாவது மருந்து இன்ஜெக்ஷன் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. நிறைய டாக்டர்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்பு கம்மியாக போச்சு. ஏன்னா அவங்களோட கரிக்குலம் அந்த மாதிரி அவங்க அதை டீப்பாகவும் அனலைஸ் பண்ணுறதில்ல. லைஃப் ஸ்டைலே அந்த மாதிரி ஆகிப்போச்சு அவங்களுக்கு. எல்லா டாக்டர்ஸும் சொல்லலாம், ஒரு சில டாக்டர்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு இயற்கையான முறையிலே அதை ட்ரீட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ